tale. Hey, hey, there's an ogre, a small child too. I can see a garden with flowers blue, a king with a crown, 3 toads all around, wizards and witches all waiting for you. Magic spells, tales to tell, they will take your breath away. Mice will chase the cats away. Life's not for sale, it's a fairy tale, and everyone is a star. So turn the page, we improve with age. Have courage and you can go far. So seize the day, blow the clouds away, and spare the time if you can. Dreams can come true and they will for you. For Anna they already have. அதோ எல்லாரும் வந்துட்டாங்க. வாவ், இந்த பனிக்கட்டிகளை பாரு, சூப்பரா இருக்கு. எப்படியே நாங்க வந்துட்டோம் அண்ணா. நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் வாங்க, நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? இதோ இந்த வேலை தான். ஓ சூப்பர் ஷாட் அண்ணா. உன் கண்ணு ரொம்ப ஷார்ப். ஆஷா, நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஆனா மேல அடிக்கிறேன். அதையும் பார்க்கலாம் டாட். இப்ப இத பொடி. சரி என்ன விட்டுடுங்க. போது பசங்களா விளையாடுனது. சரி எல்லாரும் உள்ள வந்து தொடச்சுக்கங்க. சுவையா இருக்கு. இந்த மாதிரி குளிர்காலத்துல சூடா சூப் குடிக்கிற சுகம் இருக்கே, அது ஒரு தனி சுகம்தான். சூப் நல்லா தான் இருக்கு. ஆனா சீஸ் ஆம்லெட் சூடா சாப்பிட்டா சூப்புக்கும் இந்த குளிருக்கும் சைட் டிஷ்ஷா இருந்திருக்கும்ல. நீ எதுக்காக அப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியுது இல்லையோ. எங்க போச்சு? இதுக்குள்ள தானே வச்சேன். நீ எதை இப்படி தேடிட்டு இருக்க? என் சீப்பை தான் தேடுற. இத பாரு, இது எதுக்காக நான் பேக்ல வச்சிருக்கேனே தெரியல. அப்படின்னா அதை தூக்கி போட்டுரு. இல்ல வேண்டாம், அதை தூக்கி போடாத. பழைய சீப்புகள் எப்பவாவது நமக்கு உதவி செய்யும், நம்ம உயிரை கூட காப்பாத்தும். நீ என்ன சொல்ற அண்ணா? சீப்பு நம்ம உயிரை காப்பாத்துமா? என்ன நீங்க யாரும் நம்பலன்னு புரியுது. அதுக்கு காரணம் நீங்க ஹெரி கதையை கேள்விப்பட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நீ சொல்ற இந்த ஹேரி என்ன மாதிரி அடக்கமான குணத்தோட வாழ்ற நல்ல பையனா? ஆமா, அவன் ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா அவன் பெரிய துரதிர்ஷ்டசாலியும் கூட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெரியோட அப்பா இறந்துட்டதுனால அவங்க அம்மா ஒரு மோசமான முரட்டு குணமுள்ள ஒருத்தனை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாம் தயாராயிடுச்சா? ஆஹா, தயாராயிடுச்சுமா. குட் பாய். உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். ஆஹா. அவ எங்க? இன்னும் அவ தூங்கிக்கிட்டு தான் இருக்கானா சோம்பேறி பையன்? அவனை திட்டுறத முதல்ல நிறுத்துங்க. வேற என்ன பண்ண சொல்ற? அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத பையன். ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க? ஓ, குட் மார்னிங் மிஸ்டர் கேவில். நீங்க எப்படி இருக்கீங்க? வாய மூடு. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி நீ வெட்டியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன். நீ உடனே பாபா யோகாவோட வீட்டுக்கு போற, புரிஞ்சுதா? அங்க போய் அவன் எனக்கு குடுக்கறேன்னு சொன்ன துணிய கேட்டு வாங்கிட்டு ஆனா வா. அவர் ரொம்ப மோசமானவளாச்சே. நான் அங்க போனா என்னையே சாப்பிட்டுடுவா. எனக்கு எல்லாம் தெரியும். என்னைய ஏத்து பேசுறியா? ஒழுங்கா நான் சொல்றத கேட்கல, உன் முதுகு பட்ட பட்டியா வீங்கிடும், புரியுது இல்ல? வேண்டாம் வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படின்னா சீக்கிரமா கிளம்பு. உடனே என் துணிகளை வாங்கிட்டு போ, அதுதான் உனக்கு நல்லது. சரிங்க. உன்ன அந்த பாபா யோகா சும்மாவா விட போறான்? நீயும் திரும்பி வர போறது இல்ல. கொஞ்சம் நில்லுங்க. ஹாய் ஹெரி செல்லம், உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ எங்க போற? நான் பாபா யாகாவை பார்க்க போறேன். ஆன்ட்டி, இப்படி திக்கிறத முதல்ல நிறுத்துங்க. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில நேரத்துல திக்க ஆரம்பிச்சிருது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, நீ அவசியமா பேபி ஆயாவோட இடத்துக்கு போய் தான் ஆகணுமா? உன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு அது ஒரு ஆபத்தான இத இடம். செய்ய சொல்லி என் அப்பா தான் எனக்கு கட்டளை போட்டிருக்காரு. இத நான் செய்ய மறுத்தேன்னா அவர் என்ன செய்வார்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி, நீ அப்படி அங்க கண்டிப்பா போயே ஆகணும்னா இதெல்லாம் கூட எடுத்துட்டு போ. இத அந்த பூனைக்கு கொடு, இந்த பிரெட்ட நாய்க்கு கொடு, இந்த சால்வி அந்த வேலைக்காரிக்கு கொடு. அப்புறம் ஆமா, இந்த ஜக்கும் கூட எடுத்துட்டே போ. என்ன இந்த ஜக் எதுக்காக? இந்த ஜக் ஃபுல்லா என்ன இருக்கு? அங்க இருக்கிற கதவுக்கு தேவைப்படும். இது ரொம்ப முக்கியம். ஆஹா, நான் அவங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்ல. இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல.
ஆனா நான் கொடுத்த பொருட்களை அவசியமா அவங்களுக்கு கொடுக்க மறந்துடாத. அத மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, புரிஞ்சுதா? நான் போயிட்டு வரேன். பாய் ஆண்டி. இந்த சால்வைய பூனைக்கும் ரொட்டிய வேலைக்காரிக்கும் இல்ல பூனைக்கு ரொட்டியையும் நாய்க்கு சால்வையும் தப்பு தப்பு. அவங்களோட வீடு வந்துருச்சு. உனக்கு என்ன வேணும்? என்ன பார்க்க யாரும் இங்க வரவே பயப்படுவாங்க. உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் என்ன பார்க்க எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லு. என்னோட ரெண்டாவது அப்பா தான் என்ன இங்க அனுப்புனாரு. ஏதோ அவருக்கு துணி கொடுக்கறதா நீங்க சொன்னீங்களாமே, அதை வாங்கிட்டு வர சொன்னாரு. நீங்க அதை கொடுத்தா நான் கிளம்பிடுவேன். சீக்கிரம் கொடுங்க, இல்லனா அவர் ரொம்ப கோவப்படுவாரு. ஆமா, உன் அப்பாவோட துணிங்க எல்லாம் என்கிட்டதான் இருக்கு. நான் வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். நான் போய் அதை தேடி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கே நில்லு. வேடிக்கை பார்த்துட்டே எங்கேயாவது போயிடாத. ஏன்னா இந்த இடம் ரொம்ப ஆபத்து நிறைச்சது. முக்கியமா உன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு ரொம்பவே ஆபத்தான இடம். வெட்டியா நிக்காம வெளியே இருக்க பையனை கொண்டு வந்து குளிப்பாட்டு. சமைக்கிறதுக்கு முன்னாடி அவனை கழுவியே ஆகணும். போ. என் கூட உள்ள வாங்க. எங்க முதலாளி உங்களை குளிக்க சொன்னாங்க. ஒரு நிமிஷம், நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புறேன். இது ஒரு அழகான சால்வை. இந்த கலர் உங்களுக்கு இன்னும் அழகு சேர்க்கும். ஓ, இது ரொம்ப அற்புதமான பரிசு. உங்க கருணைக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன அங்க வெட்டியா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? இங்க வா. நான் கூப்பிட்ட உடனே வரணும் தெரியாதா? முதல்ல அந்த குட்டி பையனோட கண்ணை தோண்டி எடு. அப்புறம் ஒவ்வொரு உறுப்பா அறுத்து தனியா எடு. நான் அவனை சாப்பிடணும். அவனை சீக்கிரமா தயார் பண்ணு. போ, சீக்கிரமா போய் தயார் பண்ணு. இல்ல நம்ம கூடைய விட்டு அவனை கடிக்க வையே. எனக்கு எதுவும் பண்ணிடாத. உனக்காக சாப்பிடுறதுக்கு நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிடு, ரொம்ப ருசியா இருக்கும். தேங்க்யூ. கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீங்க அந்த டேபிள் கிட்ட போனீங்கன்னா விசேஷ தன்மை உள்ள ஒரு கண்ணாடியும் ஒரு சீப்பும் அங்க இருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். நீங்க பயப்பட தேவையில்லை. தைரியமா அங்க போலாம். நீங்க அங்க போயிட்டு அந்த மண்தரையை தொட்டீங்கன்னா அந்த கண்ணாடி ஒரு பெரிய லைட்டாவும் அந்த சீப்பு ஒரு அடர்ந்த காடாவும் ஆயிடும். போயிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். வேண்டாம், என் மேல கோவப்பட்டு எனக்கு அடிச்சிடாத. நான் உனக்கு பிடிச்ச ஒரு பொருளை வச்சிருக்கேன். இந்த பிரெட் உனக்கு தான். இத சாப்பிடு. இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. நீ எனக்கு பிரெட்ட கொடுத்ததுனால நான் உன்னை சும்மா விடுறேன். சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடு. என் மனசு மாறதுக்குள்ள நீ போக முடியாது. ஓ, பயப்படாத. நீ இன்னும் அந்த ஜக்க பயன்படுத்தலையே. நீ ஒவ்வொரு வாட்டி திறந்து மூடும் போதும் இந்த அழுத்தத்தால உனக்கு வலி ஏற்படாம இருக்க நான் இந்த எண்ணெயை ஊத்துறேன். இது எப்படி இருக்கு? என்ன? ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, எப்படியோ தப்பிச்சிட்டேன். நான் வரேன். உங்க எல்லாரோட உதவிக்கு ரொம்ப நன்றி. எங்க அந்த பையன்? எங்க போயிட்டான்? அவனை எதுக்காக தப்பிக்க விட்டீங்க? நீங்க எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? அவனை தேடி கண்டுபிடிங்க சீக்கிரம். நாங்க இப்படி எதுக்காக நடந்துக்கிட்டோம்னு உனக்கு தெரியணுமா? உனக்காக இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு உண்மையா உழைச்சதுக்காக நீ எங்களுக்கு என்ன கொடுத்த? நான் இது வரைக்கும் பத்திரமா காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு எலும்பு துண்டு கூட கொடுக்கல. நானும் உன்னோட இங்க சேர்ந்து பல வருஷ கணக்குல இங்க வேலை செஞ்சிருக்கேன். நீ எனக்கு மட்டும் என்ன உதவி செஞ்சிருக்க சொல்லு பாக்கலாம். ஆனா அந்த சின்ன பையன் மனுஷங்கன்னா எவ்வளவு கருணையோட இருப்பாங்க நிரூபிச்சுட்டான். எங்களுக்கு அவன் அன்புனா என்னன்னு காமிச்சான். இத்தனை நாளா இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் என் கூட இருந்தீங்களா? நான் அந்த குட்டி பையனை உயிரோட புடிச்சிட்டு வந்து மெதுவா ருசியா சமைச்சு சாப்பிட போறேன். உங்களோட நிலைமையே இதுதான். திரும்பி வந்து உங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன். என்ன சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல? வர்றேன். திரும்பி வந்து நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன். எங்க ஓடுற சின்ன பையா? நான் உன்னை பிடிக்க வந்துட்டேன். நில்லு, ஓடாத. இப்ப நான் கண்ணாடியை பயன்படுத்த போறேன். இது உண்மையாவே அதிசய கண்ணாடி தான். நிச்சயமா இதை தாண்டி அவளால வர முடியாது. எனக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கு. அந்த பூனை தான் இவன்கிட்ட என்னோட அதிசய கண்ணாடியை கொடுத்திருக்கோன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த தண்ணியை எப்படியாவது தாண்டி போகணுமே. என்ன பண்றது? வழி கிடைச்சிருச்சு. ஏய் மாடுங்களா, சீக்கிரம் அந்த குளத்துல இருக்க எல்லா தண்ணியும் குடிச்சிடுங்க. வேகமா, இன்னும் வேகமா. அதே மாதிரிதான். இன்னும் சீக்கிரமா குடிங்க.
சீக்கிரம் தண்ணிய காலி பண்ணுங்க. அதேதான். ஏய் குட்டி பையா, மட்டும் என் கையில இப்ப மாட்டின, நான் உன்னை அங்கே சமைச்சு சாப்பிட்டுருவேன். நான் சமைச்சு சாப்பிட எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? நில்லு, ஏன் ஓடுற? இப்ப நான் இந்த சீப்பை பயன்படுத்தணும். இது இங்கதான் இருக்கு. யோ வந்துட்டேன் குட்டி பையா. ஒழுங்கா என்ன வெளிய விட்டுரு. விடு. இந்த சீப்புக்கு இப்படி ஒரு சக்தியா? பிரமாதம். நான் சொல்றது உன் காதுல விழலையா என்ன? இந்த சிறையில இருந்து என்ன வெளியேடு. நான் வெளிய வந்தேன் அவ்வளவுதான். என் புத்திய பத்தி உனக்கு தெரியும்ல. நீ இதுக்குள்ளேயே இருந்து உன் தலையை அந்த சீப்பால வாரிக்கலாம். என்ன திரும்ப வந்து விடுவிச்சிரு. வா. நம்ம பையன் எங்க போனான்னு உங்களுக்கு தெரியுமாங்க? அவன் காட்டுக்குள்ள போய் விளையாடுறதா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. எங்க போனானோ? என்னது அவ காட்டுக்குள்ள போறேன்னு சொன்னானா? நீங்க ஏன் அவனை தடுக்கல? இல்ல. அம்மா என்ன, நீ அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அம்மா, நான் பத்திரமா திரும்பி வந்துட்டேன். அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். யார்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த? அதான் குழந்தைகளை சாப்பிடுவாளே இந்த சூனியக்காரி. அவ என்ன சாப்பிட முயற்சி பண்ணா, ஆனா நான் அவளை ஏமாத்தி தப்பிச்சு வந்துட்டேன். நீ எதுக்காக பேபி ஆயாவோட இடத்துக்கு போனன்னு என்கிட்ட சொல்லு. இவர்தான் என்ன அங்க அனுப்புனாரு. அந்த இடத்துக்கு போக சொல்லி கட்டளை போட்டாரு. அவ சொல்றது உண்மையா? உண்மைதான். இவருதான் அவனை அந்த காட்டுக்குள்ள போ சொன்னாரு. அத நான் பார்த்தேன். என்ன, அத சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு எங்க குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்க எந்த உரிமையும் இல்ல. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்புறம் உன்னை வீட்டை விட்டு அனுப்புறது என்னோட வேலைதான். என்ன நீ மனுஷனே இல்ல. ஆமா, சீக்கிரம் இங்க இருந்து போயிடு. இல்ல உன்னை நாங்க கொன்னே போட்டுருவோம். போ, போன்னு சொல்றல. ஆமா, நிறைய பூனைங்க புத்திசாலிங்க தான். அந்த கதையில வர பூனை மாதிரி. ஆமா, சரியா சொன்ன. அந்த சூனியக்காரி ரொம்ப பயங்கரமானவதான். இந்த கதை நிஜமாவே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அதே மாதிரி நிஜமாவே பயங்கரமா பசிக்குது. சாரி லியோ, உனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன சாப்பாடு சரியா வரலையா இல்ல கேஸ் தீந்துருச்சா? என்னன்னு சரியா சொல்லுங்க சீக்கிரம். அந்த மாதிரி எதுவும் நடக்கல. வீட்ல முட்டை தீந்துடுச்சு. நீயும் ஆஷாவும் கடைக்கு போய் முட்டைய வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே தயார் பண்ணி கொடுத்துடுவேன். ஆனா வெளியே இப்ப ரொம்ப இருட்டா இருக்குமே. உங்க கூட ஆக்னஸோட சீப்பையும் எடுத்துக்கிட்டு போங்க. அது உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். எங்க லியோ? ஆனா ஹென்ரியோட சீப் இதை விட நல்லா இருக்குமே.